வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான எல்ஐகே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, அதுக்கப்புறம் சீமான், இதை தாண்டி எஸ்ஜே சூர்யா இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஸ்கிரீன் பிளே இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா இது சூப்பரான படமா வந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த படத்தோட பிளாட்டை சொல்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த படத்தோட பிளாட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஆவரேஜான ரிவ்யூ தான் வந்தது, படமும் ரொம்ப செலவு பண்ணி எடுத்துட்டாங்க. அதனால இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் தான் ஆச்சு. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேஷனை கூட நீங்க கேளுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 2040 நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. இப்ப ப்ரோன்ற ஒரு ரோபோட்டை காட்டுறாங்க. டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா. இந்த ப்ரோவோட அண்ணன் பேரு சூரியன் அப்படின்றது. சூரியன் எல்ஐகே அப்படின்ற ஒரு கம்பெனியை தொடங்கி இருக்காரு. லவ்வுக்கு இன்சூரன்ஸ் பண்ற கம்பெனியா தான் இருக்கும். இதை பத்தி எல்லாம் இந்த ப்ரோவோட வாய்ஸ் ஓவர்ல நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் சூரியனா இருப்பாரு. இவருமே இந்த ஆப்புக்காக ஒரு நல்ல வாய்ஸை பிடிக்கணும்னு எல்லார்கிட்டயும் வாய்ஸை கேட்டுட்டு இருக்காரு. இது செட் ஆகல, இது செட் ஆகலன்னு ஒவ்வொருத்தரையா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வைபவ் அப்படின்ற ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த வாய்ஸ் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சோ அந்த வாய்ஸை போட்டு இவங்களுமே எல்லா வேலையும் பண்றாங்க. இப்ப அந்த ஆப்பையே லான்ச் பண்ணிடுறாங்க. அது என்னன்னா, லவ் பண்றவங்க 2 மோதிரம் போட்டுக்கணும். அவங்க 2 பேரையும் அது ஃபுல்லா கண்காணிக்கும். யாராவது ஒருத்தர் சீட் பண்ணா கூட கண்டுபிடிச்சு இன்னொருத்தங்களுக்கு மாட்டி கொடுத்துரும். இதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். இப்ப நிறைய பேர் இதை இன்ஸ்டால் பண்றாங்க. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சுல, எல்லாருமே இதை இன்ஸ்டால் பண்றாங்க. நிறைய பேருக்கு இதை பிடிக்கவும் செஞ்சிருக்கு போல. இப்ப கஸ்டமர் கேர் மாதிரி யாராவது பேசுவாங்கல்ல, அப்படி பேசுற எல்லாருக்குமே நம்ம ஹீரோ வைபவோட வாய்ஸ் தான் வரும். இங்க தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கம்பெனி ஆரம்பிச்சவங்களுக்கும் இப்ப நிறைய வளர்ச்சி எல்லாம் ஏற்படுது. இப்ப சூரியன் இருக்கார்ல, எல்லாரையும் சந்திச்சு பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. இந்த ஆப் எல்லார் மத்தியிலயும் போயிருச்சு. இந்த வாய்ஸும் ஒரு காரணம், அதனால வாய்ஸ் கொடுத்தவரை கூப்பிட்டு நாங்க சன்மானம் மாதிரி காசு தர போறோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோ வைபவ பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் வேர்ல்ட சேர்ந்தவரா இருப்பாரு. அந்த இடத்துல இந்த மாதிரி இன்டர்நெட் அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி சார்ந்த விஷயமும் இருக்காது. அந்த இடத்துல இவர் ஜாலியா எல்லார்கிட்டயும் ஃபன் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட அப்பா தான் இந்த இடத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு பார்த்தா பசங்க போனை காட்டுங்க அப்பதான் சாப்பிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. நீங்களே ரைம்ஸ பாடுங்க, கண்டிப்பா பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப பசங்களும் சாப்பிடுறாங்க. பேரண்ட்ஸ் நல்லபடியா பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிடுறாங்க. இப்ப சோசியல் மீடியால யாராவது தப்பு பண்றாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கும் போலாம். அப்படி இல்லனா சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு இந்த இடத்தையும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பேர் இந்த இடத்தை பிரிஃபர் பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு 6 மாசம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரைம் போயிடும் போல. இந்த இடத்தை அன்பு கடல் அப்படின்ற சீமான் தான் நடத்திட்டு இருக்காரு. இந்த படத்துல இவரோட பேர் அன்பு கடல் அப்படின்றது. ஹீரோவோட அப்பாவா இருப்பாரு. ஹீரோ ஒரு ஆப்புக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இவருக்கு சன்மானம் தரதுக்காக கூப்பிட்டிருக்காங்க பாத்தீங்களா. இத பத்தி ஹீரோவோட அப்பாக்கு தெரிய வருது. நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் வாய்ஸ் எல்லாம் கொடுத்த? என்னோட பையன் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சா எல்லாருமே என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்னப்பா பண்ண சொல்றீங்க? இப்ப எல்லாமே டெக்னாலஜியோட கலந்துருக்கு. இந்த வேலையில டெக்னாலஜி லைட்டா தானே வருது, அப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப அப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாரு. உன் அக்காவை உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அக்காவோட போட்டோவை காமிச்சு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறாரு. அப்பதான் பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவரோட அக்காவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா அடிக்டா இருப்பாங்க. நேர்லலாம் என்கிட்ட யாருமே பேசாம இருந்தாங்க, ஆனா இப்ப போன் மூலியமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைச்சிருக்காங்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் அன்பு கடல் கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. இப்ப பீச் கிட்ட இருக்க பசங்களுக்கு கேட்கலாம் தரதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப கேட்கலாம் பிரிச்சு தராங்க. இப்ப வீடியோல பேசிக்கிட்டே நடந்து வரும்போது ஒரு வண்டி வரதை கவனிக்காம குறுக்க வந்துருவாங்க. வந்த வண்டி இருக்கு பாத்தீங்களா, இவங்களை அடிச்சு தூக்கிடுது. இத பாக்குற அன்பு கடல் ஷாக் ஆயிடுறாரு. பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்காரு. மத்தவங்களும் பக்கத்துல வந்து பார்க்கணும்ல, ஆனா எல்லாருமே போன் மூலியமா அதை கேப்சர் தான் பண்றாங்க. ஏன் ஆம்புலன்ஸ்ல வரவர் கூட கேம்லாம் விளையாடிட்டு இருக்காரு. இந்த டெக்னாலஜினால தான் நம்ம பொண்ணை இழந்துட்டோம்ன்ற மாதிரி இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் யாருமே டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆக கூடாது, அதுக்காக இந்த இடத்தை ரன் பண்ணலான்றதுக்காக தான் கவர்மெண்ட் கூட டை அப் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காரு போல.
இதை விட்டு மட்டும் நீ வெளியே போயிடாத அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாரு. கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன்ப்பா, நான் இந்த காசை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இதோட எல்லாம் முடிஞ்சிரும்பா, வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்பாவை சமாதானப்படுத்துறாரு. ஒரு 5 வருஷமா ஹீரோ இந்த பகுதியை விட்டு பெருசா வெளியெல்லாம் போயிருக்க மாட்டாரு. இப்ப வெளியே போனா இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கிறதுலாம் இவருக்கு தெரிய வருது. இவர் கூட கல்கின்ற ஒரு பொண்ணுமே வந்திருக்காங்க, மத்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்க. இப்ப இவரை பார்த்து பேசுறவங்க உன் போன் நம்பர் சொல்லுப்பா, காசை அனுப்பிடுறோன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் போனே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப சூரியன் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, சரி இவன் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கான், இவன் என்னடானா போனே வச்சில்லன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் போன் இல்லன்னு கேட்கும் போது, நான் ஆர்கானிக் வேர்ல்ட சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஓஹோ, நீ அந்த பிளேஸ சேர்ந்தவனான்ற மாதிரி சூரியன் கிண்டல் பண்றாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கிண்டல் பண்ணிடுறாரு. இதுல சூரியன் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. இவனோட வாய்ஸ் எனக்கு அவ்வளவு பிடிச்சது, ஆனா நேர்ல பார்த்தோம்னா சுத்தமா பிடிக்காம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்கும் போது மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஒரு கொடையை வாங்கிட்டு இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறதுக்காக வராங்க. அந்த பொண்ணோட பேரு தீமா அப்படின்றது. அவங்க இறங்குறதுக்காக வரும்போது கரெக்டா இவர் எதிர வராரு. இவரோட கொடையை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அந்த இடத்துல விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த இடம் வரைக்கும் இவங்க கூடியே வந்துட்டு இருக்காரு. அவங்களுமே பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது போல. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டர் இருக்கார்ல, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன இந்த வயசுல வந்துருச்சுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இது நார்மலா வந்த ஹார்ட் அட்டாக் இல்ல, ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப பிடிச்சு போய் ஷாக்கிங்ல வந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பி, இதை உன்னோட ஞாபகமா எப்பவுமே கூடியே வச்சுக்கோன்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை தராரு. ஹீரோவும் மடிச்சு வச்சுக்கிறாரு. அந்த பொண்ணை நான் திரும்பி எப்ப பாப்பேன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்கிறாரு. இப்பதான் அந்த தீமான்ற பொண்ணை பத்தி நமக்கு தெளிவா காட்டுறாங்க. இவங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருப்பாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப இவங்களோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. அதாவது சில இல்லீகல் பொருளை இவங்க ப்ரோமோட் பண்ணக்கூடாது, தெரியாம இவங்க ப்ரோமோட் பண்ணிடுறாங்க போல. ஒன்னு இந்த அம்மா ஜெயிலுக்கு போனோம், அப்படி இல்லைன்னா அந்த ஆர்கானிக் வேர்ல்டுல ஒரு 6 மாசம் கிட்ட இருக்கணும். வேற வழி இல்ல, ஜெயிலுக்குலாம் போக முடியாது, நான் அந்த ஆர்கானிக் வேர்ல்டுக்கு தான் போக போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் தீமாவோட பெஸ்டி மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. இப்ப அம்மாவா அந்த இடத்துல விடுறதுக்காக நம்ம ஹீரோயின் தீமாவும் வந்திருக்காங்க. இப்ப தீமாவை பாக்குற ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு. மச்சான், ஒரு பொண்ணை பத்தி சொன்னல, அந்த பொண்ணே இவதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தீமாவோட அம்மாக்கு போன் இல்லாம எப்படி இருக்க போறோன்றதே தெரிய மாட்டேங்குது. இப்ப பொண்ணு கிட்ட கடைசியா பேசுறாங்க. போன் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அதே சமயம் நீ போன்ல எப்ப பாரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இரு, சீக்கிரமா ஃபாலோவர்ஸை ஏத்தணும், அதுதான் அம்மாக்கு பெருமை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறத கூட ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க தானே இன்னைக்கு கொடை தந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் பேசும்போது வாய்ஸை ஃபீல் பண்றாங்கல்ல, இந்த ஆப்புக்கும் உங்க வாய்ஸ் தானே இருக்குன்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. உங்க பேர் என்னன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உங்க ஐடி சொல்லுங்கன்னு கேட்கும்போது, என்கிட்ட ஐடிலாம் இல்ல, நான் போன் யூஸ் பண்ணலன்னு சொல்றாரு. இது போனே யூஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. நம்ம நேர்ல மீட் பண்ணலாம், சொல்லுங்க வரேன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, இதுதான் என்னோட ஐடி, என் ஐடிக்கு வேணா ரெக்வஸ்ட் கொடுங்கன்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சூரியனோட இந்த ஆப்புக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அந்த விசாரணைக்காக சூரியன் இருக்காரு பாத்தீங்களா, டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அது என்னன்னா, இவரோட ஆப் அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை பாக்குற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதனால தான் இது கேஸா மாறி இருக்கு. உதாரணத்துக்கு 2 பேர் கமிட் ஆகுறாங்கன்னா 2 மோதிரத்தை போட்டுப்பாங்க. அந்த மோதிரத்துல நிறைய கேமரா இருக்கும். அந்த கேமரா மூலியமா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எல்லாமே கேப்சர் ஆகி இன்னொருத்தங்களுக்கு காட்டும். அதனால இன்னொருத்தர் ஃப்ரீயா செயல்பட முடியாது இல்ல, இதுதான் இங்க பிரச்சனையா வருது. அதுக்கு சூரியன் என்ன சொல்றாருன்னா, சார் அவங்க சீட் பண்ணாம இருக்கிறதுக்கு இதுதான காரணம், இத நிறைய பேர் விரும்ப தான் செய்றாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப மக்கள் கருத்தை கேட்கலான்னு இங்க இருக்க ஜட்ஜஸ்லாம் மக்கள் கருத்தை கேக்குறாங்க. எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸான கண்டிஷன்ல இருக்கும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பெஸ்டி கூட கட்டி பிடிச்சு ஒண்ணா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அந்த மோதிரத்தை போட்டதுனால தான் எனக்கு தெரிஞ்சது, நான் உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது என்ன சீட் பண்ணால, அதனால தான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல எல்லாருமே இது சூப்பரான ஆப்ன்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. இதனால ஜட்ஜஸால பெருசா எதுவும் சொல்ல முடியல. ஆனா ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 6 மாசம் நாங்க பாப்போம், எல்ஐகேவோட யூசர்ஸ் அதிகமான பிரச்சனை கிடையாது, ஆனா இதுவே எல்ஐகேவோட யூசர்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்க நிரந்தரமா பேன் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தாராளமா பண்ணிக்கோங்க, ஏன்னா கண்டிப்பா குறைய வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சூரியனும் கிளம்புறாரு. தீமா கூடிய யோகி பாபு தானே சுத்திட்டு இருக்காரு. இப்ப அவரை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. தீமா எதுக்காக எப்ப பாரு போனையே யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும்போது இவருமே எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றாரு. ஆக்சுவலா தீமா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அவங்க எப்ப
எப்ப பாரு போனையே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பொண்ணுக்குமே போனையே பழக்கமாக்கி இருப்பாங்க. அதாவது எது பார்க்கணும்னாலும் போன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இவங்க போனுக்கு அடிக்டா மாறி இருப்பாங்க. தாய் பாசம்லாம் இவளுக்கு கிடைக்கல, போன் பாசம் தான் கிடைச்சது. எப்ப பாரு போன் தான் யூஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி யோகி பாபு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கிற இடத்துல கல்கின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஐடியா தராங்க. அது என்னன்னா, நீ ஒரு போனை வாங்கிரு, அது மூலியமா தீமா கிட்ட பேசு, பகல்ல நீ போனை யூஸ் பண்ணு, நைட் நேரத்துல நான் போனை யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ பயப்படுறாரு. ஏன்னா அப்பா இவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நம்ம போனை வாங்கினா அப்பா வருத்தப்படுவாரு, அது வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. வேணான்னு முடிவு எடுத்தவரு துருத்துருன்னு போய் போனை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதை தாண்டி தீமா கிட்ட பேசணும்ன்ற ஆசை இருக்கு போல, எனக்கு ஓபன் பண்ணி தான்ற மாதிரிலாம் இந்த கல்கி கிட்ட கேட்கிறாரு. இந்த கல்கியும் ஓபன் பண்ணி தந்துடுறாங்க. இது மூலியமா இவருமே தீமாக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்துடுறாரு. இப்ப தீமா போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரெக்வஸ்ட் வரத பாக்குறாங்க. அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோ போனே இல்லன்னு சொன்னார்ல, இப்ப போன் வாங்கிட்டாருன்றது சூரியனுக்கும் தெரிய வருது. சூரியன் இவன் என்ன பண்ணாலும் சரி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. தீமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி சூரியன் இருக்கார்ல, இந்த எல்ஐகேலயே ஒரு அப்டேட்டை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. லவ் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. அதாவது ரெண்டு பேரை சிங்க் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தரும். உதாரணத்துக்கு 70-80 பாயிண்ட் தருதுன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கு. 30-35 பாயிண்ட் தருதுன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஒன்னும் ஸ்ட்ராங்கா இல்லன்றதை காட்டிரும் போல. இதுக்கான விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. தீமா தான் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம மீட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. நான் டான்ஸ் கிளாஸ்ல இருப்பேன் வான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. இவருக்கு ஷாரான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரை கூட்டிட்டு பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அப்படி பாக்குறதுக்காக வந்தவங்க கனெக்ட் ஆயிடுறாங்க. அதாவது எல்ஐகேன்ற ஆப் மூலியமா இவங்க ரெண்டு பேருமே கனெக்ட்லாம் ஆயிடுறாங்க. அவ கூட கனெக்ட் ஆயிட்டேன்ற மாதிரி இவர் கல்கி கிட்ட சந்தோஷமா சொல்றாரு. எல்ஐகேல ஃப்ரெண்ட்ஸாவும் கனெக்ட் ஆகலாம், லவ்வர்ஸாவும் கனெக்ட் ஆகலாம். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸா தான் கனெக்ட் ஆயிருக்க, ரொம்ப சந்தோஷப்படாதன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆனா யோகி பாபு மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் பிரதர் என்ன போக விட மாட்டீங்கன்னு கேட்கும்போது, என்ன தாண்டி போயிடுவியா, நான் தாண்டா அவளோட பெஸ்டின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. பையன் அடிக்கடி இந்த இடத்துல இல்லாம இருக்கிறத அன்பு கடலுமே நோட் பண்ணிட்டாரு. என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் இங்கதான் பக்கத்துல இருந்தேன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சமாளிக்கிறாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்கோர்னு ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு நினைச்சார்ல, அந்த விஷயத்த கொண்டு வந்துடுறாரு போல. லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இவரோட இடத்துல செக் பண்ணி பார்க்கலான்னு இங்க இருக்க காதல் ஜோடிகளுக்கு செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணும்போது எல்லாருக்குமே கரெக்டா தான் காட்டுது. சோ கரெக்டா தான் காட்டுது, இதை லான்ச் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி லான்ச் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் சூரியன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தீமாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கூடியே சுத்திட்டு இருக்காரு. யோகி பாபு தொல்லை கொடுக்கறாரு, அதை தாண்டியும் சுத்திட்டு இருக்காரு. இப்ப ஹாலோவீன் வரப்போது போல, நீ வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு கெட்டப் போட்டுட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல இவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த கெட்டப் பார்க்க நல்லாவே இல்ல, நல்ல கெட்டப் போட்டாதான் நிறைய லைக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நீ ஃபீல் பண்ணாத, இந்த கெட்டப்பையே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இம்ப்ரூவ் பண்றாரு. பிளட் ரியலாவே இல்லன்னு சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இரு வேற ஒரு ஏற்பாடு பண்றேன்னு இவர் பண்றாரு. ஆக்சுவலா உங்களுக்கு பிளட் தரதுக்காக இவரோட உண்மையான பிளட் எடுத்து தந்திருக்காரு. அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி எல்லாரையும் பார்க்க வைக்கிறதுக்கு ஹீரோ ஒரு ஐடியா தராரு. அது என்னன்னா, அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்க ஒரு ஐஸ் கட்டியை வச்சு நான் கீழ இருந்து தள்ளுறேன், அது மூலியமா நீ தண்ணியில நடக்கிற மாதிரி தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. சூப்பர் ஐடியான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா யோகி பாபு இருக்கார்ல, நீலாம் இதை பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நீயே பண்ணிக்கோன்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப அவங்க தண்ணியில இறங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது யோகி பாபு இருக்கார்ல, மத்த பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவ இறங்க போறா, இவன் பேசிட்டு இருக்கானே, அப்ப தண்ணிக்கு அடியில யாருமே இல்ல, நம்ம அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி வேகமா ஓடுறாரு. அவங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டா எல்லாருமே பார்த்து சிரிக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள இவருமே அந்த ஐஸ் கட்டியை அடியில போய் பிடிச்சிடுறாரு. இப்ப அப்படியே ஐஸ் கட்டியை தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப பாக்குற எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இவன் என்ன தண்ணியில நடந்துட்டு இருக்கான்ற மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பயங்கரமா இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மூச்சு திணற திணற அந்த சைடு கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நல்லபடியா இவங்க அந்த சைடுக்கு கொண்டு வந்துடுறாரு. அம்மா சொன்ன மாதிரி இவங்க பயங்கரமா ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டாங்க. இதுக்கு காரணம் ஹீரோ தானே, அதனால ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க. இவ்வளவு நாள் ஹீரோ கிட்ட லவ்வர் மாதிரி கனெக்ட் ஆகல, இப்ப கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இவர் கூட கனெக்ட் ஆயிடுறாங்க. இப்ப ஜாலியா பேசி சுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் என் வீட்டுக்கு வரியா, நம்ம ஒண்ணு மண்ணா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஓகே அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவங்க ஆர்டர் போட்டுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒண்ணு தோணுது, இவன் ஆர்கானிக் வேர்ல்ட சேர்ந்தவன், இவனுக்கும் நமக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேற பக்கத்துல சூரியனோட விளம்பரம் ஓடிட்டு இருக்கு. லவ் ஸ்கோர்னு ஒன்னு அறிமுகப்படுத்தி இருக்கும், யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி விளம்பரம் ஓடிட்டு இருக்கு. நம்ம பேசாம அதை பண்ணா என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அன்பு கடல் இருக்கார்ல, என்னதான்டா நடக்குது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி ஷாரா கிட்ட கேக்குறாரு. ஷாராவும் ஹீரோ பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. தீமாவும் லவ் ஸ்கோரை செக் பண்ணலாம்னு சொல்றாங்க. எப்படியே நமக்கு 90% காட்டுன்னு கைய வைக்கிறாரு. பார்த்தா 3% தான்
தான் காட்டுது. இதுல ஏதோ தப்பா காட்டுது போல. இன்னொன்னு வைக்கலான்னு இன்னொன்னு வைக்கிறாரு, அப்பயும் 3% தான் காட்டுது. இது தப்பாலாம் காட்டல, கரெக்டா தான் காட்டுது. நீ அந்த வேர்ல்ட சேர்ந்தவன், உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் அப்பா ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல, கேஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லி பிரேக்கப் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆப் சொல்லுதுன்னு பிரேக்கப் பண்றீங்க? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிரிஞ்சிடலான்ற மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் சோகத்துல இருக்கும்போது கல்கி அந்த வழியா வராங்க. கல்கி கிட்ட இவர் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்படி கைய வச்சு கிளம்பி போயிட்டான்னு சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு வைக்கும் போது 90%க்கு மேல ஸ்கோர் காட்டுது. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு தான் சிங்க் நல்லா இருக்குன்ற மாதிரி காட்டுது. உனக்கும் எனக்கும் சிங்க் நல்லா இருக்கான், தப்பா காட்டுது அப்படின்ற மாதிரி இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு தீமா வந்துடுறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு தான் செட் ஆகுது, இந்த ஆப்பே கரெக்டா சொல்லுது பாரு. அதாவது நான் இப்ப கோவப்பட்டு போகும்போது இவ வந்து உன்னை சமாதானப்படுத்துவா, அது மூலியமா நீங்க ரெண்டு பேர் சேருவீங்க. இததான் ஆப் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிருக்கு அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த போன் தானே. கோவத்துல ஹீரோவும் போனை தூக்கி போடுறாரு. இப்ப போனை பார்த்த மாதிரி இவர் கோவமா பேசிட்டு இருக்காரு. சூரியன்மே இவரை கவனிக்கலாம் நினைச்சார்ல, இவர் கோவமா பேசுற எல்லா விஷயத்தையும் சூரியன் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அன்பு கடல் இந்த இடத்துக்கு வந்து இவர் பண்றதை பாக்குறாரு. என் பையனுக்கு எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த ஆப் சொல்றது உண்மை இல்லன்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன்ற மாதிரி அந்த போனை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப சூரியனோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. சூரியன் பயங்கரமா ஒருத்தங்களை லவ் பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, சூரியனை சீட் பண்ணிருப்பாங்க. சூரியன் இதை கண்டுபிடிச்சு ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. அவங்க கூட பிரேக்கப்லாம் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்பை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாரு. இந்த ஆப் மூலியமா நம்ம நல்லதான் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. என்னோட ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய பேர் சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப லவ் ஸ்கோர்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். அதுமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியுது. என்னோட ஆப்பை பத்தி ஒருத்தர் கூட ஒரு குறைய சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கூட்டத்துல நம்ம ஹீரோ மட்டும் கையை தூக்குறாரு. எனக்கு பிரச்சனை இருக்கு, ஏன்னா இந்த ஆப் சொல்றது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல உண்மைதான், உனக்கு செட் ஆகலன்றதுக்காக நீ பொய்ன்னு சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆப் ரெண்டு பேருக்குள்ள இருக்க அன்பை சரியா புரிஞ்சுக்க முடியாது, இந்த விஷயத்தை நான் எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுவேன்ற மாதிரி இவர்கிட்ட நேரடியாவே சேலஞ்ச் பண்றாரு. முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிடா அப்படின்ற மாதிரி சூரியனும் சேலஞ்ச் பண்ணி இங்க இருந்து அனுப்பி வர்றாரு. இந்த ஆப் எல்லாம் நம்பாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்துலாம் பேசுறாரு. அப்படிதான் விடிவி கணேஷை பாக்குறாரு. விடிவி கணேஷோட ஒய்ஃப் எப்ப பாரு அவரை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவ திட்டிக்கிட்டே தான் இருப்பா, ஆனா என் மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தி, நீ என்ன திட்டினா கோவப்பட்டு அவ ஒன்ன திட்டுவான்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஒய்ஃபும் திட்டுறாங்க. சரி இவங்க ரெண்டு பேருக்கு செக் பண்ணலாம்னு பார்த்தா 22% தான் காட்டுது. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க. ஆனா இவங்க சண்டை போட்டுக்கிறத வச்சு ஆப் தப்பா காட்டுது. சோ ஆப் எல்லாம் நம்பாதீங்க, உண்மையான லவ் வேறன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதை தாண்டி வேற ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி நான் சீரியஸா இருக்கும் போது அவ பெஸ்டி கூட கட்டி பிடிச்சிட்டு இருந்தான்ற மாதிரி சொன்னார்ல, உண்மையான விஷயம் இப்பதான் தெரிய வருது. காசு அரேஞ்ச் பண்றதுக்கு இவங்க நிறைய ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப பெஸ்டி தான் காசு தந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சாதாரணமா தான் கட்டி பிடிச்சிருப்பாங்க. அத அந்த பையன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நான் மட்டும் ஆபரேஷனுக்கான காஸ்ட்டை கட்டலனா அவன் இறந்தே போயிருப்பான்ற உண்மையான விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இத பாக்குற அந்த பாய் ஃப்ரெண்டுமே ஃபீல் பண்ணிட்டாரு. இந்த ஆப்ல இருக்க பிரச்சனையை பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற சூரியனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சூரியனோட ரைட் ஹேண்டும் ஆளை வச்சு ஹீரோவை அடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுதா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, இவனை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, தீமாவை மீட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா தீமா இவர்கிட்ட பேச விரும்பவே மாட்டாங்க. வேற ஒருத்தரை டேட் பண்ணலான்ற மாதிரி இன்னொருத்தர் கூட டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சூரியன் என்ன பண்றாருன்னா, ஒரு நபரை அப்பாயின்ட் பண்றாரு. விதவிதமா இவர் ட்ரோல் பண்ணுவார் போல. ஹீரோ மாட்டும் போது வச்சு செஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பையனும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோ கூட இருக்க கல்கி இருக்காங்கல்ல, அது கரெக்டா தான் காட்டுது, நீ தான் புரிஞ்சுக்க மாட்ற, உனக்கும் எனக்கும் தான்டா மேட்ச் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நீ என்னோட ஃப்ரெண்ட் டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், நீயும் லவ் பண்ற, அதை புரிஞ்சுக்க தான் மாட்டேன்னு கோச்சுக்கிட்டு போக பாக்குறாங்க. இவர் தடுத்து ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்றாரு. கிஸ் பண்றதை இங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணி சூரியனோட ஆளுங்க கிட்ட தந்துடுறாங்க. இதை வச்சு ஹீரோவை எக்ஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே நிறைய வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் தீமான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாராம், ஆனா வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுவாராம். இவன்லாம் உண்மையான லவ்வே பண்ணலன்ற மாதிரி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற தீமாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஏன் அழுக வருது, நான் தான் அவனை லவ் பண்ணல, லவ் பண்ணலன்னா எப்படி அழுக வரும்ன்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. ஆப்போ இவங்களுக்கு பதில்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு லைட்டா புரிய ஆரம்பிச்சிருது, நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கோம் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிஸ் பண்ண வீடியோ எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்குல்ல, அதை இப்பதான் கல்கி பாக்குறாங்க. உண்மையில ஹீரோ கிஸ்ஸே பண்ணிருக்க மாட்டாரு, நடந்த விஷயத்த நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. ஹீரோ தடுத்து இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாரு, இவங்க இல்லன்னு சொல்றாங்க. சரி அப்ப கிஸ் பண்ணிக்கலாம், கிஸ் பண்றதுக்காக வரும்போது இவங்க புடிச்சு தள்ளி விடுறாங்க. நம்ம ரெண்டு பேருமே
ரொம்ப வருஷமா பக்கத்துல இருக்கோம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்கு, ஆனா அது லவ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான், நீ அது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆமாண்டா நீ சொல்றது உண்மைன்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. கிஸ் பண்ற மாதிரி வந்திருப்பாங்களே தவிர கிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மீம்லாம் ரெடி பண்றவன் தான் கிஸ் பண்ற மாதிரி மாத்தி இருப்பான். இதெல்லாம் பாக்குற கல்கி என்ன பண்றாங்கன்னா, நாங்க கிஸ்ஸே பண்ணிக்கல, உண்மையில நடந்தது இதுதான், ஆனா சூரியனை வேணும்ட்டு எடிட் பண்ணிருக்காருன்ற மாதிரி சூரியனை பத்தி சொல்லிடுறாங்க. இப்ப கமெண்ட் செக்ஷன்ல சூரியனையே எல்லாருமே திட்டுறாங்க. இப்படிலாம் எடிட்டிங் பண்ணுவீங்களா, அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் சூரியனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ எப்படியாவது தீமாவை லவ் பண்ண வச்சிரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு அவ இந்த இடத்துக்கு வந்தானா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, தீமாவோட பெஸ்டியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. யார் சொன்னா, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாம போயிருச்சுன்னா தீமா எனக்கு தானே சொல்றாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க சில இல்லீகல் ப்ராடக்ட்டை ப்ரோமோட்டே பண்ணக்கூடாது, இல்லீகல் பிராண்ட்ன்றத மறைச்சு தீமாவை ப்ரோமோட் பண்ண வைக்கிறாரு. இவங்க இல்லீகல் பிராண்டை ப்ரோமோட் பண்ணாங்கல்ல, அதனால அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இவங்க ஒன்னு ஜெயிலுக்கு போனோம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. எப்படியோ பிளான் பண்ணி ஹீரோ இந்த இடத்துக்கு வர வச்சிட்டார்ல, இந்த இடத்துல வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்தவங்க அம்மாவை பாக்குறாங்க. பார்த்தா அம்மா கிட்ட ஏகப்பட்ட சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. எப்படிமா இருக்குன்னு அக்கறையா கேக்குறாங்க. ஏன்னா வெளியே இருக்கும்போது ஒரு வாட்டி கூட அம்மா இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருந்து அம்மா கிட்ட ரொம்ப மாற்றம் தெரியுது. பொண்ணு கிட்ட ரொம்ப அன்பாலாம் பேசுறாங்க. பொண்ணும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ பண்ண விஷயத்தினால சூரியனுக்கு டேமேஜ் எல்லாம் ஏற்பட்டது பாத்தீங்களா, அதனால ஹீரோவை கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறாரு. ஃப்ரெண்ட் ஷாரா என்ன சொல்றாருன்னா, மச்சான் சீக்ரெட் கேமரா செட் பண்ணிட்டு போலாம், அவன் பேசுற எல்லாத்தையும் திரும்பி மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சீக்ரெட் கேமராவெல்லாம் செட் பண்ணி தான் ஷாரா அந்த இடத்துக்கு வராது. ஆனா அவங்க வாசல்லயே பயங்கர செக்கிங்லாம் பண்றாங்க. எல்லா கேமராவையும் உருவி தான் ஹீரோவை உள்ள அனுப்பி விடுறாங்க. இப்ப சூரியனும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க, என் பிசினஸ் சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது மூலியமா நிறைய காசு கிடைக்குது, ஏன்னா ரெண்டு பேர் லவ் பண்ணாதான் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டு இருக்கடா, நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு இருக்க, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன், தீமா விட பல அழகான பெண்கள்லாம் இருக்காங்க, அந்த பெண்கள்லாம் கூட உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு அழகான மாடலை இந்த இடத்துக்கு வர வச்சு அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு தீமா தான் வேணும், அதே மாதிரி உங்க ஆப்ல இருக்க பிரச்சனையை பத்தி நான் எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்வேன்னு சொல்றாரு. தீமா போன் இல்லாம எனக்கு போர் அடிக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. போனை தாண்டி நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அந்த விஷயத்தை நான் உனக்கு புரிய வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட் எல்லாம் இந்த இடத்துல பண்ணி காட்ட சொல்றாரு. சோ தீமாவை என்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இங்க இருக்கவங்க பண்றாங்க. தீமாக்குமே இந்த விஷயம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆமால, நம்ம போனையே பார்த்துட்டு இருந்துட்டோம், இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தீமாவோட அம்மா இருக்காங்கல்ல, உனக்காகவே அம்மா கேக் செஞ்சன்ற மாதிரி கேக்கெல்லாம் தராங்க. வெளியே இருக்கும் போது அம்மா ஒரு வாட்டி கூட பிடிச்சதை செஞ்சு தந்திருக்க மாட்டாங்க. அம்மா கிட்டே இவ்வளவு மாற்றம் இருக்கே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. நீ முன்னாடி எல்லாம் என்கிட்ட பேசும்போது நான் காதுல லைட்டா தான் வாங்குவேன், மத்தபடி போனை தான் பார்ப்பேன். இப்ப போன் இல்லாத போதுதான் நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்றது எனக்கு தெளிவா புரியுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வெளியே போக போறேன்ல, நான் ஒன்னதான் லவ் பண்றேன்றத எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கண்டிப்பா சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஆனா இத பத்தி சூரியனுக்கு தெரிய வந்து செம்ம கடுப்பாயிடுறாரு. இப்ப சூரியன் இருக்கார்ல, அவனை ஆளை வச்சு அடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதுதானே நான் ஏற்கனவே சொன்னேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஒரு பார்வை பாக்குறாரு. புரியுது புரியுது, என்ன பண்றது, இப்ப வேற வழி இல்ல, ஆளை செட் பண்ணி அடின்ற மாதிரி சொன்னோம்னா அந்த அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அடிக்கிறதுக்கு ஆளுங்க வரப்போறதும் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இந்த இடத்துல கேமராலாம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா நம்ம கேமரா எடுத்து மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிடணும், அது மூலியமா சூரியன் எக்ஸ்போஸ் ஆயிடுவான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இடத்துல ஜாமர் வச்சுதான் யாருமே போனை யூஸ் பண்ணாத மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜாமரை தேவைப்படும் போது மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. நைட்டு நேரம் சூரியன் ஆளுங்களோட வரப்போறாருன்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சூரியனும் ஆளுங்களோட வந்துடுறாரு. ஹீரோ முதல்ல வேணும்ட்டே அடி வாங்குற மாதிரி பிளான் இருக்கும். போக போக அடி வாங்குறத கேப்சர் பண்ணி நம்ம நெட்ல போட்டுடலான்ற மாதிரி ஆளுங்க பிளான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஜாமரை கட் பண்ணோம் பாத்தீங்களா, யோகி பாபு தான் அந்த இடத்துக்கு வராரு. ஜாமரை கட் பண்ணிடுறாரு. அப்பன்னு பார்த்தா அன்பு கடல் அந்த இடத்துக்கு வந்து எதுக்காகடா ஜாமரை கட் பண்ணன்ற மாதிரி ஜாமரை திரும்பி ஆன் பண்ணி வச்சிடுறாரு. சோ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ அடி வாங்குறத கேப்சர் பண்றாங்கல்ல, அத லைவ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா லைவ்ல அது போலன்றது நமக்கு தான் தெரியுது, ஹீரோக்கு தெரியாம அடி வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும்போது அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பையனை எதுக்காகடா அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தடுத்து இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே
சூரியனோட ஆளுங்க ஹீரோவை நல்லா அடிச்சு போட்டிருப்பாங்க. இப்ப சூரியன் இருக்கார்ல, தீமாவோட மனசை மாத்துற மாதிரி பேசுறாரு. இங்க இருக்கவனுங்க எல்லாம் ஒரு மாதிரி கோளாறான ஆளுங்க, இவங்க கூட இருக்க போறியா இல்ல நார்மலா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்க போறியா, நீ தான் இதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசை மாத்துற மாதிரி பேசுறாரு. ஹீரோ அடி வாங்கினதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாரு. எப்படியும் வீடியோ எடுத்துட்டீங்கல்ல, அது மூலியமா அவனை எக்ஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாரு. அங்கதான் ஒரு பிரச்சனை. ஜாமரை திரும்பி ஆன் பண்ணதுனால போன்ல எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, அதாவது லைவ்ல போட முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவருமே கடுப்பாவறாரு. ஹீரோவோட லவ்வ பத்தி வெளிய போனோம்னு சொல்லுவேன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இப்ப மனசை மாத்திக்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கேட்கும்போது இவங்களுமே ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, சூரியனை அட்வைஸ் மட்டும் பண்ணிருக்க மாட்டாரு, மிரட்டி இருப்பாரு. எனக்கு ஹீரோவை தான் பிடிக்குதுன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, என் பிசினஸ்க்கு பெரிய ப்ராப்ளம் ஏற்படும், அதுக்கப்புறம் நான் ஹீரோவை உயிரோட விட மாட்டேன்னு வார்னிங் கொடுத்திருப்பாரு. ஹீரோ உயிரோட இருக்கணும்னா நான் அவனை விட்டு விலகணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இவங்க சொல்றாங்க. அம்மா இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சு தரணும்னு நினைக்கிறாங்க. நீ வேற ஒருத்தன் கூட டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மள தான் சொல்ல போறாங்க போலன்ற மாதிரி யோகி பாபு சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா வா தம்பி அப்படின்ற மாதிரி வேற ஒரு பையனை அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இவன் யாரா குறுக்க வந்துட்டான்ற மாதிரி யோகி பாபு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன் பையன் கூட பழகு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோக்கு நம்ம கஷ்டம் தரக்கூடாதுன்றதுக்காக தான் ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோ இருக்கார்ல, இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம ரெண்டு பேர் திரும்பி சேர்ந்தா சூரியன் உன்னை உயிரோட விட மாட்டாரு, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் அதனால தான் இந்த ஒரு முடிவை எடுத்தன்ற மாதிரி சொல்றாங்க. சூரியனால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, சோகமா அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல அவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா விருப்பம் இல்லாம தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வாசல் கிட்ட வரைக்கும் வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறாரு. யோசிச்சவரு திரும்பி இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பிரதர் ஒரு நாள் மட்டும் என் கூட அனுப்பி வைங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன பிரதர் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு யோகி பாபு இருக்கார்ல, என்னடா வெறும் 24 மணி நேரம் அனுப்பி வைக்கிறதுக்கே இவ்வளவு யோசிக்கிற, அனுப்பி வைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இந்த மாப்பிளையும் சரி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஹீரோ எங்க கூட்டு வந்திருக்காருன்னா, சூரியனோட ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் கூட்டு வந்திருக்காரு. அதாவது சூரியனால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்றதை இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. என்கிட்ட நேரடியா மோதுறன்ட்டு இவளை மிரட்டி வச்சிருக்கியா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சா பண்ணி காட்டுடா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இதனால கோவப்பட்ட சூரியன் இருக்கார்ல, வேகமா அடிக்கிறதுக்காக வர்றாரு. ஆனா ஹீரோ அடிச்சு பறக்க விடுறாரு. இந்த சூரியன் கிட்ட நிறைய ரோபோட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோபோட்டை வச்சு ஹீரோவை அடிக்கலாம்ன்ற மாதிரி பாக்குறாரு. நீ உட்காந்து வேடிக்கை பாருன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த ரோபோட்டுங்களையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட நிறைய ரோபோட் இருக்குல்ல, அதுல ஒன்னு எடுத்து இவர் கையில பிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இங்க இருக்க ரோபோட்டுங்க கூட எல்லாம் சண்டை போடுறாரு. இங்க இருக்க ஒவ்வொரு ரோபோட்டா பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்காரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுமே ரோபோட்ன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இவர் அந்த பொண்ணு கூட சண்டை போடுறாரு. அவங்கள உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது, டே கையை விடுறா, நான் ஒன்னும் ரோபோட் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நார்மலா பேசுறாங்க. அப்ப நீ ரோபோட் இல்லையான்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா ஹீரோவை ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி சூரியன் மிரட்டினாரு பாத்தீங்களா, சூரியனால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. இப்ப சூரியனை அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வாசல் கிட்ட இருக்க ஹீரோயினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, உனக்கு பிடிக்கல நீ நோ சொன்னா பிரச்சனையே கிடையாது, ஆனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல நீ நோ சொல்றனா அது எனக்கு சரியா படல, இதுக்கப்புறமும் சரி உன் விருப்பம் தான், நீ யோசிச்சு முடிவெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க முதல்ல எந்த இடத்துல வச்சு மீட் பண்ணாங்களோ அதே இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. நம்ம ரெண்டு பேர் சேரலான்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கிற இவருமே சந்தோஷப்படுறாரு. கையில ஒரு மோதிரத்தை போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் கழட்டி போட்டுறாங்க. அதே மாதிரி சூரியனுக்குமே இப்ப பிரச்சனை வருது. டவுன்லோடு குறையக்கூடாது, எக்ஸ்டெண்ட் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஆனா இப்ப நிறைய பேர் இது பிரச்சனை போல, இது வேஸ்ட் போலன்ற மாதிரி இதை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. சோ நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இதை நீங்க தொடர்ச்சியா ரன் பண்ண முடியாது, சீக்கிரமே ஷட் டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஷட் டவுன் பண்றதுக்கான ப்ராசஸ பண்ணிடுறாரு. கடைசி ஸ்பீச் மாதிரி தந்து தான் ஷட் டவுன் பண்ண போறாரு போல. எல்லாருமே இது போக போதான்ற மாதிரி லைட்டா ஃபீலும் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுசா போக போதுன்னு நினைக்காதீங்க. மனுஷங்களோட மனசை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு திரும்பி நான் வருவேன்ற மாதிரிலாம் சூரியனோட ஆப் சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, என்னதான் ஏஐ டெவலப் ஆனாலும் சரி, மனுஷனோட மனசை எந்த ஒரு ரோபோட்டாலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஆப்பை டிஸ்கனெக்ட் பண்றாரு. இப்ப அந்த ஆப்பை சேர்ந்தவங்களுமே டோட்டலா அந்த ஆப்பை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.